ஒரு 2-3 வருஷமா கொடுக்குறாரு. ஒரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னால ஒரு இது வேணும்ல சார், ஒரு பில்டப் வேணும்னா அதெல்லாம் கொடுக்குறாரு. இல்லைன்னா தப்பா? நீங்க கூட எலெக்ஷனுக்கு முன்னால 5000 ரூபாய் போடுறீங்க, 20 வருஷம் கொடுக்குறீங்கன்னு கேட்டா அப்படி கோடை கால சிறப்பு தொகைன்னு கொடுக்குறீங்க. இப்பதான் கொடுக்குறீங்க, கோடை காலம் இப்பதான் வருதா? அப்புறம் விஜய் பண்ணா மட்டும் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணா இப்படி இல்லையே. இப்ப விமர்சனம் என்பது நம்ம பண்ணவே இல்ல சார், அவர்கள் தான் செய்யறாங்க. கோடை காலம் இப்பதான் வருதா, இப்பதான் கொடுக்குறீங்களா? இன்னொன்னு சொல்லட்டுமா, அது கோடை கால தொகுப்பே கிடையாது சார். அது கோடை கால ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். அந்த கோடை காலத்துல, அதாவது மே மாசம் புதிய அரசாங்கம் அமையணும். நம்முடைய சட்ட விதிகளின்படி ஏப்ரல் மாசம் தேர்தல் நடந்து மே மாதம் புதிய அரசாங்கம் அமையணும். புதிய அரசாங்கம் அமைந்த உடனே மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கிறது 2000 ரூபாயை உயர்த்தி தருவதாக அறிவிச்சிட்டார் முதலமைச்சர் முன்னாடியே. அதை நேரடியா இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னா அதற்கு சட்ட விதிகள் இடம் தராது. அதனால கோடை காலம்ட்டாங்க. ஆக மொத்தம் மே மாசம் 2000 ரூபாய் கொடுத்துட்டாரு இப்பவே. சரி, இதுதான் அங்க உள்ள ஒளிந்திருக்கிற ரகசியம். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது சார். இது தெரிஞ்சு போய் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ சிக்கலா போச்சு. இன்னொன்னு கேக்குறேன் சார், நான் நேரடியாக இந்த விவாதத்தின் மூலமாக, இந்த விஷயத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தாவேக்கா அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கும் தாவே தலைவர்களுக்கும் ஒரு சவால் விடுறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்காதீங்க அருண்ராஜ் சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க வேணான்றாங்க இல்லையா? நீங்க இலவசங்கள் வேணான்றாங்க தெளிவா. மகளிர் கிட்ட குறிப்பா சொல்றாங்க பெண்கள் ஓசி பஸ் வேண்டாம். இதெல்லாம் சொல்வது தாவேக்கா. இப்ப நான் கேட்கிறேன், இதே பெண்கள் தாவேக்கால இருக்கிற பெண்கள் நீங்க 1000 ரூபாய் வாங்காதீங்க, ஓசி பஸ் வேண்டாம். ஆனால் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் உருவாக்கின அந்த சட்டத்தின்படி அவர் ஒன்னு சொன்னார், மகளிருக்கும் வீட்டுல இருக்க பெண்களுக்கும் சொத்துல சம உரிமைன்னு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டாந்தது கலைஞர். அப்ப சொத்துல பங்கு வேணாம், அதுவும் கலைஞர் தானே கொடுத்தாரு, திமுக தானே கொண்டாந்துச்சு. வேணான்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அது மகளிர் சொல்லுவாங்களா சார்? வாய்ப்பு இல்ல. ஏன்னா எடுத்துப்பாங்களாம். என்ன சொல்றாரு விஜய் வந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்ததை பத்தி அவர் அடுத்து சேலம் மீட்டிங்ல, நீங்க கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கோங்க, அது உங்க பணம் தான், அந்த பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, நான் அரசியலுக்கு வந்ததுனால தான் அந்த 5000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் அரசியலுக்கு வந்ததால தான் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய திமுக அரசு இப்ப கொடுத்திருக்கு. மகளிர் வாக்குகள் முழுவதும் விஜய்க்கு தான் செல்கிறது என்று அண்மையில் எடுத்த பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் ஒரு 50% புதிய வாக்காளர்களும் மகளிரும் விஜய்க்கு தான் வாக்களிப்பார்கள் என்று கோடங்கி. அப்புறம் சார் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்க, உங்களோட ரிலேஷன் வீட்டெல்லாம் கேட்டு பாருங்க, பெண்கள் இளைஞர்கள் வந்து யார் ஓட்டு போடுறாங்க. அவசியமே இல்ல சார், தெளிவா ஒண்ணு சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் நீங்க வந்து குட்டிகர் நடிச்சாலும் நீங்க ஜிகினா பேப்பர் பளபளக்கும், வெளிச்சத்துல பளபளக்கும். நீங்க வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லடிச்சுட்டே இருக்கீங்க. அதாவது இந்த மதச்சார்பின்மை நிறைந்த தமிழ்நாட்டுக்குள்ள மதச்சார்பின்மையை எதிர்க்கிற கட்சியோடு பின்வாசல் புறவாசல் வழியா பாஜகவுடைய அடிகோலாக அடிவருடியாக அவர்களை எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒற்ற வார்த்தை பாஜக பேச துணிவில்லாத விஜய் என்கிற மனிதரை நம்பி யாருமே ஓட்டு போட தயாரா இல்ல. இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள் பேசுற பேச்செல்லாம் நீங்க பொருட்டா எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவர்களால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. ஓட்ட ஒன்னா செதற விடலாம். சில்லறைய செதற விட்ட மாதிரி நெல்லிக்காய் மூட்டையை வந்து அவுத்து விட்டா என்ன ஆகும்? செதறி ஓடும். இப்ப நீங்களே சொன்னீங்க, அந்த வேன் வரும்போது ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கா? பாதி பேர் ஹெல்மெட் இல்லாம தான் பின்னால விரட்டிட்டு வராங்க. ஒரு அடிப்படையில அறிவு இருக்கா? எத்தனை முறை உளுந்து எழுந்திருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க தெரியுமா? விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல இருக்க தாய்மார்களும் அப்பாக்களும் அம்மாக்களும் வீட்டுல இருக்க பெரியவங்களும் நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஐயோ நம்ம புள்ள போனானே உயிரோட வருவானா, இல்லன்னா நம்ம வந்து பொட்டலமா சுத்தி கொடுப்பாங்களான்னு பயத்தோடு இருக்காங்க சார். இதுவரை 50 பேர்கள் உயிரை பலி வாங்கிய பலிநாயகன் இவர். ஜனநாயகன் எல்லாம் கிடையாது. மகா மோசமான அரசியலுக்கு பிடிச்ச வியாதி தான் நம்ம விஜய். ஏன்னா அரசியலே கத்துக்காம, அரசியலே புரிஞ்சுக்காம, அரசியல் தெளிவில்லாம தான் எப்படி இருக்கிறோமோ அதே போல தன்னை நம்பி இருக்கிற, தன்னை பார்க்க வருகிற ரசிக கூட்டத்தை கேவலமாக வழி நடத்துகிற, அரசியல் அந்த புரிதலோடு சொல்லிக் கொடுக்க கூட திறன் இல்லாம, தெம்பு இல்லாம, வெறுப்பு அரசியலை பரப்புகிற மோசமான அரசியலுக்கு பிடிச்ச வியாதி தான் சார் விஜய். இதை விட வேற இப்படி நான் இன்னொன்னு சொல்றேன், விஜய் மிக மிக மன அழுத்தத்தில் இருக்கார். சரியா தூங்குவதில்லை, அவர் சரியா சாப்பிடுறதில்ல. இது எல்லாம் அவரை முகத்தை பாக்குற எல்லாருக்கும் இந்த மூஞ்ச பார்த்தா தெரியலையான்றாருல, அந்த மூஞ்ச நல்லா உத்து பாருங்க. முடிஞ்சா உங்களுடைய கேமராமேன் சொல்லி க்ளோஸ் அப் காட்ட சொல்லுங்க. அந்த மூஞ்சி சரியா தூங்கி, மருத்துவர்கள் பல பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியான தூக்கமின்மை, சரியான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த வெறுப்பு அரசியலை இப்படி பேச முடியும். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட முதல்வர் இப்படி வந்து இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவார் சொல்றாரு இல்லையா? தூங்கவே இல்ல சார் விஜய்.
ஏன்னா அவருக்கு பதவி வெறி. எப்படியாவது முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்துடணும். எப்படி பிரதர் என்ன அரசியல் கத்துக்கிட்ட நீ? எம்ஜிஆர் பேரை சொன்னா எம்ஜிஆர் அரசியல் ஓட்டு போட்டுருவாங்களா? அண்ணா அரசியல் ஓட்டு போட்டுருவாங்களா? அல்லது நீ கொள்கை தலைவர் 5 பேரை வச்சிருக்கீங்க, பூரா ஜாதி ஓட்டு. 5 கொள்கை தலைவர் கூட்டி 5 நிமிஷம் பேப்பர் எல்லாம் பேசுவாரா? அந்த ஆதவ அர்ஜுனான்ற ஒருத்தர் வந்து சவால் விடுறார், முதல்வர் பிரஸ் மீட்டுக்கு வருவாரான்னு. வீட்டை விட்டு முதல்ல வெளியே வர சொல்லுங்க சார். பிரஸ் மீட் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்வர் எதுக்கு வரணும்? நான் இந்த ஊடகத்தின் வாயிலா கேக்குறேன். நான் வரேன் பிரஸ் மீட்டுக்கு. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுவாரா விஜய்? ஏற்கனவே பல முறை இதே அரங்குல நான் வந்து நேரடியில பேசியிருக்கேன். சொல்றேன், விஜய் என்கிற மனிதர் நிச்சயமாக எனக்கு அவரை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ரொம்ப பரிதாபப்படுறேன். அவருக்கு ஆழ் மனசுல யாரோ போய் சொல்லியிருக்காங்க, நீ முதல்வர் ஆயிட்ட, நீ முதலமைச்சர் ஆயிட்ட, நீ எந்திரிக்கும் போது அப்படிதான் இருக்கணும், நிக்கும் போது அப்படிதான் இருக்கணும், நடக்கும் போது அப்படிதான் இருக்கணும், நேரலை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கதவையே 2 மணி நேரமா காட்டுற ஊடகங்கள்லாம் மானக்கேடா இருக்கு சார். இதெல்லாம் ஊடகங்களான கேட்க தோணுது நமக்கு. நடந்தார், நின்னார், அவர் கார் ஏறி அவரே என்ன இதனால இந்த மக்களுக்கு என்ன நல்லது?